நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்னொரு தகவல். நாம் ஆன்மீகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றோம். பலருக்கும் இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன் இப்பொழுது நாம் ஆன்மீகத்தை எந்த அளவு பேச வேண்டும் என்று. சில பேர் என்ன சொல்வார்கள் என்றால், ஆன்மீகம் என்பது 60 வயதிற்கு அப்புறம்தான் பேச வேண்டும், இப்பொழுது அதற்கு என்ன அவசரம் என்று சொல்வார்கள். இன்னும் சில பேருக்கு ஆன்மீகம் என்றாலே என்னவென்று, பல பேருக்கு என்று சொல்லலாம், ஆன்மீகம் என்றாலே என்னவென்று தெரியாது. இவ்வாறு ஒரு குழப்பமான நிலையில் தான் நாம் ஆன்மீகத்தை நாம் அனுசரித்து வருகின்றோம். பட் பல பேர் அந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய பக்தியிலே மூழ்கி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது பற்றியும் சிறிது ஒரு புரிதல் இருக்காது என்றே சொல்லலாம். ஸோ அப்பொழுது ஆன்மீகம் என்றால் என்ன, அது எப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக ஆகின்றது அல்லவா? ஆன்மீகம் என்பது ஆன்மா ப்ளஸ் அகம் என்று சொல்வார்கள். அதாவது ஆன்மா அகம் உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. அதனால் ஆன்மீகம் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். இப்பொழுது அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்பதை பார்த்தோமானால், அது நமது கலாச்சாரத்தில் 4 வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் சொல்லியிருக்கின்றோம், சரியை, கிரியை, யோகம் அண்ட் ஞானம். இந்த 4 வழிகளின் மூலமாக நமக்குள் இருக்கும் ஆன்மாவை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை பின்பற்றுவர்கள், முதல் 3 வழிகளை பின்பற்றுவர்கள், அது ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கான வழி என்று தெரியாமலே அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு நெருடல். ஞானத்திலே என்னவென்றால், நாம் தன்னை அறிய வேண்டும் என்று இந்த 4வது பிரிவுக்கு வருபவர்கள் தான் நான் என்னை அறிய வேண்டும், ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு வருவார்கள். எனவே பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆன்மீகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மாவை பற்றி அறிவது. அதாவது ஆன்மா என்பது நம்ம குடலிலே இருக்கக்கூடிய இறை சக்தி என்று வைத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நான் யார் என்று தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். நான் யார்? இந்த உடலா, இல்லது இந்த மனமா, இல்லது இந்த ஆன்மாவா, இல்லை இது 3ம் சேர்ந்த கலவையா, இது எவ்வாறு இயங்குகின்றது, இதற்கும் இறைத்தன்மைக்கும் என்ன சம்பந்தம், நாம் எவ்வாறு இறைவனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம், அல்லது இறைவன் நம்மை நேரடியாக இயக்குகின்றானா, அல்லது நானாக இயங்குகின்றேனா? அப்படி நானாக இயங்குவது என்றால் அதற்குண்டான சக்தி எங்கிருந்து வருகின்றது? ஏனெனில் நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு கிடைத்த சக்தி என்பது அந்த முதல் மூச்சுக்காற்று தான். அந்த முதல் மூச்சுக்காற்றை இறைவன் தான் ஊதி விடுகின்றான். அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்த மூச்சுக்காற்று இறக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த இறை சக்தியால் தானே நடக்கின்றது என்று வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆன்மீகம் என்பது 60 வயதிற்கு மேற்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. பிகாஸ் என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் 60 வயது வரை நான் காத்திருக்க வேண்டுமா? எப்படி மற்ற பொருட்களை பற்றி நாம் ஃபிசிக்ஸ் படிக்கின்றோம், கெமிஸ்ட்ரி படிக்கின்றோம், ஜியாகிரஃபி, என்னென்னவோ படிக்கின்றோம். எல்லாவற்றையும் அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் என்னை பற்றி, நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதை பற்றி நான் படிப்பதற்கு எந்தவித வசதியும் அதாவது இந்த சமுதாயம் உருவாக்கி கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லிவிட்டது? 60 வயதுக்கு மேல் பார்க்கப்படலாம். 60 வயதிற்கு மேல் நீங்கள் ஒரு முதிர்ந்த நபராக இருக்கும்போது உங்கள் மனம் ஒரு இறுகி போன பாறாங்கல்லை போல இருக்கும், அல்லது ஒரு முதிர்ந்த மரத்தை போல இருக்கும். அப்போது எந்த விதமான புதிய கருத்துக்களையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பசு மரத்திலே தான் ஆணி சுலபமாக பாயும். அப்பொழுது குழந்தைகளுக்கு, இளைய வயதினருக்கு ஆன்மீகம் என்ன என்பது அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நான் யார் என்று தெரிந்து கொள். அது குழந்தை பருவத்தில் வேண்டாம், அல்லது ஒரு ஹைஸ்கூல், உயர்நிலைப் பள்ளிக்கு வந்தார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு முழுமையான கல்வி, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய வாலிப வயதிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கல்வி மிகவும் பேருதவியாக இருக்கும். எனவே தான் நாம் என்ன சொல்லுகின்றோமோ, ஆன்மீகம் சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆன்மீகம் என்பது தன்னை பற்றிய கல்விதான் ஆன்மீகம், வேறு எதுவும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.